அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய தமிழ் சொந்தங்களே, நம்ம உருது பாடத்தை அல்லாஹ்வுடைய கிருபையில் இன்னையிலேருந்து படிக்க போகிறோம். இந்த உருது பாடத்துக்கு நம்ம போகிறதுக்கு முன்னாடி உருதுடைய வரலாறை சுருக்கமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது உருது இந்தியாவிற்குள் வருவது எப்படி, வந்தது எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னு சொன்னால், வரலாற்று ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறாங்க, 7ஆம் நூற்றாண்டிலே உருது இந்தியாவுக்கு வந்துருச்சு. எப்போ 7ஆம் நூற்றாண்டு முகமதியர்கள் இந்தியாவுக்கு படையெடுத்து வந்தாங்களோ, முகமது இப்னு காசிம் அவர்களுடைய படை வீரர்கள் வந்ததற்கு பிறகிலிருந்தே உருது என்ன ஆயிடுச்சு, ஸ்டார்ட் ஆயிடுச்சு. உருதுடைய அந்த புழக்கம் இந்தியாவிற்கு வந்தது என்பதாக சில வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. ஆனால் அதிகமான வரலாற்று ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், 1175 ஷிஹாபுதீன் கௌரி காபூலை என்ன செய்கிறாரு, தாக்கி காபூலை வெற்றி கொள்கிறார். அப்புறம் காபூல்லேருந்து அந்த படை நேராக தபஸ்தானே டெஹ்லி என்று சொல்லப்படக்கூடிய டெஹ்லிக்கு என்ன செய்கிறாங்க, அந்த படைகள் டெஹ்லியில் முகாமிட்டு டெஹ்லியையும் என்ன செய்கிறாங்க, கைப்பற்றுறாங்க. இந்த சமயத்தில் இந்திய படை வீரர்களும் அதே போன்ற பாரசீக படை வீரர்களும் ஈராக்கிய படை வீரர்களும் துருக்கிய படை வீரர்களும் ஒன்றாக இணைந்து ஒரு நாடாக அது மாறக்கூடிய சமயத்தில் இந்த படை வீரர்களுக்கு மத்தியில் தங்களுக்குள்ளே உள்ள கம்யூனிகேஷனை வலுப்படுத்துறதுக்காக வேண்டி வெவ்வேறு மொழிகள் இருந்த அந்த இந்தியா, ஏன்னா இந்தியாவில் அதுக்கு முன்னாடி பேசப்பட்ட மொழி ஆரியர்கள் வருகையின் பொழுது பஞ்சாபி, பங்களா, சமஸ்கிருதம், அதே போல் மராட்டி, இந்த 4 மொழிகள் என்ன செய்யப்பட்டுச்சு, பேசப்பட்டு கொண்டு இருந்துச்சு. இப்போ இந்த பார்சியர்கள், அதே போல் ஈரானியர்கள், துருக்கியர்கள், இவங்க எல்லாம் ஒன்று சேரும் போது அந்த படையில் தங்களுக்குள்ள ஒரு கம்யூனிகேஷனை ஏற்படுத்துறதுக்காக வேண்டி ஒரு மொழி வழக்கை என்ன செய்கிறாங்க, ஏற்படுத்துகிறாங்க. அந்த மொழி வழக்குக்கு பேர் என்னன்னா உருது அப்படிங்கிற அந்த பேர் 18ஆம் நூற்றாண்டில் தான் உருதுங்கிற அந்த பெயர் பெற்றது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இதுக்கு உருதுங்கிற பேரே கிடையாது. இதுக்கு 4 பேர்கள் சொன்னாங்க. ஒன்று இதுக்கு பேர் ரேஹ்தான்னு சொல்லுவாங்க, ரேஹ்தா, தக்னி, ஹிந்துவி, ஹிந்தி தான் இந்த உருதுக்கு அசல் பேரே, ஹிந்தி தான். ஏன் ஹிந்தி அப்படின்னு சொன்னாங்கன்னா, ஹிந்த் அப்படிங்கிறது இந்தியாவை என்ன செய்வாங்க, அரபுகள் குறிப்பதற்கு அல் ஹிந்துன்னு சொல்லுவாங்க. இந்தியாவை சார்ந்த மொழி என்பதால் அது ஹிந்தி என்பதாக என்ன செய்யப்பட்டுச்சு, எல்லா இடத்துலையுமே ஹிந்திங்கிறது தான் அதனுடைய மூலச்சொல்லாக இருந்துச்சு. அப்போ இந்த உருதுங்கிற பேர் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொன்னால், அசலில் உருது காஹ் அப்படிங்கிறது ஃபார்சி. உருது காஹ் அப்படின்னு சொன்னால் எதுக்கு சொல்லுவாங்கன்னா, அந்த படை வீரர்கள் முகாமிடுவாங்கல்ல, அந்த முகாம்களுக்கு உருதுகாகன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம தர்காகன்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி உருதுகாக அப்படின்னு சொன்னால் படை வீரர்கள் முகாமிடுவதற்கு உருதுகாகன்னு சொல்லுவாங்க. அந்த உருதுகாகில் பேசப்பட்ட மொழிங்கிறதுனால இதுக்கு என்ன செய்யப்பட்டுச்சு, உருது அப்படிங்கிற அந்த பேர் வந்ததாக மஹ்மூத் ஷேரானி அவங்க என்ன செய்கிறாங்க, தன்னுடைய வரலாற்றில் இதை குறிப்பிடுறாங்க. அருமையானவர்களே, ஆக ஷிஹாபுதீன் கௌரி 1175 இந்தியாவிற்கு அந்த படைகளின் மூலமாக இந்த மொழி வந்ததற்கு பிறகு இந்த மொழி பாரசீகள் அதிகமாக கலந்து, அதாவது பாரசீகம் அதிகமாக கலக்கப்பட்டு மற்ற மொழிகள் குறைவாக கலக்கப்பட்டு இது ஒரு மொழியாகவே பேசப்பட்டுச்சு. எந்த அளவுக்கு பேசப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால், அக்பருடைய அந்த காலத்தில், அக்பருடைய அந்த ஆட்சி காலத்தில் இது அலுவல் மொழியாக இருந்தது. அதே போல் 1666 நம்ம என்னது ஷாஜஹான் மவுத்தாகிறாரு. ஷாஜஹான் மவுத்தாகிறதுக்கு பிறகு ஜஹாங்கீர் ஆட்சிக்கு வரக்கூடிய சமயத்தில் ஷாஜஹானாபாத் அப்படின்னு சொல்லி ஒரு நகரத்தை உருவாக்கி அதில் உருது ஆலா அப்படிங்கிற ஒரு வீதியை என்ன செய்கிறாரு, உருது ஆலான்னு சொல்லி, உருது ஆலான்னு சொன்னால் ஒரு வீதியுடைய பேர். உருது ஆலாங்கிற அந்த உருது புழக்கத்தை அவர் தான் என்ன செய்கிறாரு, கொண்டு வராரு. ஆனால் இது உருதுங்கிற மொழிக்கான பேராக இல்லை, அது ஒரு வீதிக்கான பேராகத்தான் என்ன செய்யப்பட்டுச்சு, 1666க்கு பின்னாடி இருந்துச்சு. அப்போ அது வரைக்கும் இந்த மொழி என்பது எல்லாராலையுமே பேசப்படக்கூடிய ஒரு மொழியாக, இந்தியாவில் பிரதானமாக அதிகமான நபர்கள் பேசக்கூடிய மொழியாக, ஏன் இன்றையும் கூட கிட்டத்தட்ட 11 கோடி மக்கள் இந்த உருது மொழியை பேசுகிறாங்க. உலகத்தில் அதிகமாக பேசப்படக்கூடிய 6வது மொழி என்ன இருக்குது, உருதுவாக இருக்குது. இந்த ஹிந்தியும் உருதுவும் சேர்ந்து இருந்துச்சுன்னு சொன்னால், ஒரே பிளாட்ஃபார்மில் பயணிச்சிருச்சுன்னு சொன்னால், உலகத்திலே 3வது மொழியாக இந்த மொழி என்ன செஞ்சுருக்கும், இருந்திருக்கும். ஆக இவ்வளவு பரவலாக பேசப்படக்கூடிய மொழிக்கு காரணம் அலுவல் மொழியாக பாரசீக மொழி இதில் மிகச்சிருக்கிறதுனால அலுவல் மொழியாகத்தான் என்ன செஞ்சிச்சு, இருந்துச்சு 1800 வரைக்கும். அப்போ பிருத்திவிராஜுடைய ஆட்சி வரைக்குமே கூட, பிருத்திவிராஜ் ஆட்சி செய்யும்போது கூட தன்னுடைய அலுவல் மொழியாக என்ன செஞ்சுருந்தார், இந்த ஃபார்சி உருதை தான் என்ன செஞ்சுருந்தார், வச்சிருந்தார். இப்போ 1800களுக்கு பின்னாடி இந்து முஸ்லீம்களுடைய ஒற்றுமையை தாங்க முடியாத ஆங்கிலேயர்கள், தாங்க முடியாத அந்த கிழக்கிந்திய கம்பெனிக்காரர்கள் என்ன செய்கிறாங்க, முதல்ல இவங்களை பிரிக்கணும், இவங்களை
ஒன்றும் இல்லாமல் ஆக்கணும், இவங்க 2 பேருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒற்றுமையை உழைச்சாதான் இந்தியாவை நம்ம சூறையாட முடியும் என்ற எண்ணத்தில் மொழியில் அடிப்படையில் பிரிவினையை என்ன செய்கிறாங்க 1800கள் 18ஆம் நூற்றாண்டில் ஏற்படுத்துகிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அமீர் குஸ்ரு என்ற ஒரு நபர் தான் என்ன செய்கிறாரு, முத கவிதையை உருதுலையும் எழுதுகிறாரு, அவரே தான் ஹிந்திலையும் எழுதுகிறாரு. எப்படி ஒரே நபர் வந்து ஹிந்திலையும் உருதுலையும் கவிதை எழுத முடியும்? அப்போ ஹிந்தி உருது 2மே கலந்து தான் இருந்துச்சு. அப்புறம் இந்த உருதையும் ஹிந்தியையும் தனித்தனியாக பிரிக்கணுங்கிறதுக்காக வேண்டி மொழியின் அடிப்படையிலே இரு பிளவை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக என்ன செய்கிறாங்க, உருதுக்கும் ஹிந்திக்கும் அடையாளங்களை மாற்ற ட்ரை பண்ணுறாங்க. அதில் அடையாளத்தை மாற்றுறதுக்கு தான் தேவ்நகரி அப்படின்னு சொல்லி ஒரு மொழி இருக்குது. தேவ்நகரி அப்படிங்கிற அந்த மொழி. அடுத்து ஃபார்சி மொழி. ஃபார்சி மொழியுடைய எழுத்து வடிவங்களை மூலதனமாக கொண்டு உருதுவும், தேவ்நகரியுடைய எழுத்து வடிவங்களை கொண்டு மூலதனமாக ஹிந்தியும் என்ன செய்யப்படுது, உருவாக்கப்படுது. அதனால தான் ஹிந்திக்கும் உருதுக்கும் ஒரு ஸ்டாண்டர்டான வரலாறு இல்லாதது காரணம். ஸ்டாண்டர்டான வரலாறு இருக்குது, ஆனால் அது என்ன செய்யுது, ஆங்கிலேயர்களுடைய சூழ்ச்சினால் 2ஆக பிரிஞ்சு தேவ்நகரி ஃபார்சி, அதாவது ஃபார்சியுடைய எழுத்துக்களை மையமாக வைத்து அரபையும் ஃபார்சியையும் சேர்த்து ஒரு மொழியை உருவாக்கி அந்த எழுத்துக்களின் வடிவத்தை வைத்து என்ன செய்கிறாங்க, உருதுவை உருவாக்குறாங்க. தேவ்நகரிங்கிற அந்த எழுத்தின் வடிவத்தை கொண்டு ஹிந்தியை உருவாக்குறாங்க. ஆனால் ஹிந்தியும் உருதுவும் பேச்சு வழக்கும் அதே போல் இலக்கண வழக்கும் மொழி வழக்கும் எல்லாமே கிட்டத்தட்ட ஈக்குவலாக தான் இருக்கும். எந்த அளவுக்குன்னா இலக்கணம் இலக்கியம் முதற்கொண்டும் கூட என்ன செய்யும், ஈக்குவலாக தான் இருக்கும். ஆனால் எழுத்து வடிவங்களை மட்டும் என்ன செய்கிறாங்க, மாற்றி தேவ்நகரிங்கிற அந்த மொழி வடிவத்தை, அதாவது எழுத்து வடிவத்தை எடுத்து மொழியில் அதிகமாக சமஸ்கிருதம் அதில் என்ன செய்கிறாங்க, திணிக்கிறாங்க. அதே போல் உருதுல என்ன அப்படி பண்ணுறாங்கன்னு சொன்னால் அரபி ஃபார்சியுடைய எழுத்துக்களின் வடிவத்தை எடுத்து முழுக்க ஃபார்சியையும் அரபியையும் என்ன செய்கிறாங்க, திணிக்கிறாங்க. ஆக இந்த அடிப்படையில் உருதும் ஹிந்தியும் என்ன செய்யுது, தனித்தனியாக பிரியுது. இது எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னால் உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் பாருங்களேன். உருதுல சொல்லணும் அப்படின்னு சொன்னால் வானத்திலே நட்சத்திரம் என்கிறது. அதை எப்படி எழுதுவாங்கன்னு சொன்னால் ஆஸ்மான் மே, வானத்திலே, நட்சத்திரத்துக்கு வந்து சித்தாரா, இது ஃபார்சியில் சித்தாரான்னு சொல்லுவாங்க. சித்தாரா சமக்தாஹே, சமக்தாஹேனா மின்னுகிறது, சமக்தா ஹே. இப்போ ஆஸ்மான் மே சித்தாரா சமக்தாஹே, இது வந்து உருதுல. இதுவே ஹிந்தியில் பார்த்தோன்னு சொன்னால் அதே தான். आकाश में नक्षत्र, அதுவே ஹிந்தியில் பார்த்தா ஆகாஷ் மே நக்ஷத்ரா சமக்தா ஹே. இப்போ ஆகாஷ் அப்படிங்கிறது எந்த வார்த்தை, சமஸ்கிருத வார்த்தை. நக்ஷத்ராங்கிறதும் சமஸ்கிருத வார்த்தை. ஆனால் வந்து அந்த இடைச்சொற்கள் இருக்குல்ல, மின்னுகிறது, வினைச்சொற்கள், இடைச்சொற்களாக இருக்கட்டும் வினைச்சொற்களாக இருக்கட்டும், முழுக்க என்னன்னு பார்த்தோன்னு சொன்னால் உருதுக்கும் ஹிந்திக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். சமக்தானா மின்றது, ஹிந்திலையும் சமக்தானா மின்றது, உருதுலையும் சமக்தானா மின்றது. அப்போ இந்த சமக்தா ஹே மே, அதே போல் மே சமக்தா ஹே, இது எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் பெயர் சொற்களில் மட்டும் இங்கே சமஸ்கிருதம் என்ன செஞ்சுருக்கும், உள்ளே நுழைஞ்சிருக்கும். இங்கே ஃபார்சி என்ன செஞ்சுருக்கும், உள்ளே நுழைஞ்சிருக்கும். ஆக பாரசீக மொழியை அலுவல் மொழியாக இருந்தாலுமே கூட அலுவல் மொழியிலிருந்து ஆங்கிலேயர்களால் இந்த ஃபார்சியையும் இந்த அரபியையும் எடுக்கவே முடியலை. அதனால தான் அருமையான தமிழ் சொந்தங்களே, எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு இந்த வரலாறை படிக்கக்கூடிய சமயத்தில். இன்றைக்கும் தமிழ்நாட்டிலையும் சரி இந்த அலுவல் மொழியாக, ஏன்னா மக்கள் அலுவல் மொழியை எப்படி பயன்படுத்தி விட்டார்கள், எப்படி பயன்படுத்துவாங்கன்னு சொன்னால் அவங்க பயன்படுத்திட்டாங்க அப்படின்னு சொன்னால் அது என்ன செய்யாது, எப்போதுமே மாறவே மாறாது. இப்போ உதாரணத்துக்கு பாருங்களேன், தஅல்லக அப்படின்னா தொடர்பு கொண்டான்னு அர்த்தம். இப்போ தாலுகா ஆஃபீஸ் நம்ம சொல்கிறோமா இல்லையா, தாலுகா அலுவலகம். வாய்தான்னு நம்ம சொல்கிறோம். இன்றைக்கி நம்ம அந்த வாய்தா கோர்ட்டு
வக்கீல் அப்படின்னு சொன்னால் என்னாச்சு? வக்கீல் அப்படின்னு சொன்னால் வழக்கறிஞர். இன்றைக்கி நம்ம என்ன செய்கிறோம்? வக்கீல் தான் சொல்கிறோம். வக்காலத்துக்கு வந்துட்டானா, நீ என்னடா அவனுக்கு வக்காலத்துக்கு வர அப்படின்னு நம்ம சொல்கிறோமா இல்லையா? இது எல்லாமே அலுவல் மொழி. அலுவல் மொழியை கடைசி வரைக்கும் ஆங்கிலேயர்களால் மாற்ற முடியலை. வக்கீல் இப்போ உதாரணமாக ராஜினாமா செஞ்சுட்டேன்னு சொல்லுவாங்கள்ல, ராஜ்யனா திரும்பினான்னு அர்த்தம். ராஜ்ய நாமா நீங்கள் எல்லா மொழியும். அதே போல் தாசில்தார்னு சொல்கிறோமா இல்லையா? அசலில் தஹசீல்தார் அப்படின்னு சொன்னால் வட்டாட்சியர். தஹசீல்னா வட்டம் அப்படிங்கிற அந்த தாசில்தாருங்கிற அந்த பேர். அதே போல் இன்றைக்கி நம்ம என்ன சொல்கிறோம்? நிலங்களை அளவெடுக்கக்கூடிய சமயத்தில் இதுதான் ஏன் அத்து, இதுதான் உன் அத்தோட நிறுத்திக்க, ஏன் அத்தோட நான் நிறுத்திக்கிறேன், உன் அத்தை தாண்டி நான் வர மாட்டேன், இப்படிலாம் நம்ம பேசுகிறோம்ல. அசலில் அத்து இல்லை, அதுக்கு பேர் ஹத்துன்னு சொன்னால் எல்லைன்னு அர்த்தம். இன்றைக்கி நம்ம என்ன செய்கிறோம்? அந்த வார்த்தைகளை ஹத்துங்கிறது எல்லை அப்படிங்கிறத நம்ம என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கோம்? பயன்படுத்திக்கிட்டே இருக்கோம். அதே போல் ஜில்லா, மதுரை ஜில்லா அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா? ஜில்லா அப்படின்னு சொன்னால் என்னது? மாவட்டம். இன்றைக்கும் நம்ம அந்த ஜில்லாங்கிற அந்த லிலாவுன்ங்கிறது வந்து அரபுடைய வார்த்தை. இன்றைக்கி வரைக்கும் என்ன இருக்குது? ஜில்லாங்கிறது நம்ம சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம். அதே போல் சூபாங்கிறது தமிழ்நாடு மாகாணம், சூபே தமிழ்நாடு. இப்படி உருதுலையும் சரி, உருது ஃபார்சியுடைய அந்த அலுவல் சொல்லு தான் இன்றைக்கு வரைக்கும் எல்லா இடத்துலையுமே என்ன செய்யப்பட்டு கொண்டு இருக்கு. அருமையானவர்களே, இப்படி ஒரு வரலாறு பொருந்திய அந்த உருது தான் 1800கள், அதாவது 18ஆம் நூற்றாண்டில் தான் இரண்டாக பிரிக்கப்பட்டு தேவநகரி மொழியை, அதாவது இதில் உண்மையிலே வருத்தத்துக்குரிய விஷயம் என்னன்னு சொன்னால், சமஸ்கிருதம் வந்து ஒரு பூர்வீக மொழியாக இருந்தாலும் சரி, அது பண்டைய பழமையார்ந்த மொழியாக இருந்தாலும் சரி, அது தன்னுடைய அர்த்தங்களை இரவல் கொடுத்து விட்டு அடையாளங்களை மறைத்து கொண்டது. கடைசியில் அது இல்லாமலே போயிடுச்சு, ரொம்ப சொற்பமாகி போச்சு. அதே போல் பாரசீகமும் தன்னுடைய அர்த்தங்களை கொடுத்து விட்டு அடையாளங்களை மறைத்து கொண்டது. பார்சி என்ன செய்ய ஆரம்பிச்சிருச்சு? இல்லாமலே போயிடுச்சு. ஆக அந்த பார்சியும் அந்த சமஸ்கிருதம் இந்தியிலும் பார்சி வந்து உருதுவிலும் ஒன்று சேர்ந்து அதுக்கப்புறம் என்ன செய்யுது? தன்னுடைய அடையாளத்தை இந்த இந்தியாவில் நிலைநிறுத்துது. அருமையானவர்களே, 1800க்கு பின்னாடி தான் இந்த மொழியில் அதிகமான கவிதைகள், அதிகமான இலக்கிய நடைகள், அதே போல் மஹமூது ஷேரானி ரஹமத்துல்லாஹி அலைஹி, அதே போல் அமீர் குஸ்ரு, இவங்கள்லாம் என்ன செய்கிறாங்க? அதிகமான கவிதைகள் எழுதுகிறாங்க. அதுக்கப்புறம் இந்திய உலமாக்கள் அதிகமான பேர் உருதுல என்ன செய்கிறாங்க? கிதாபுகள் எழுதுகிறாங்க. இப்படி அரபுகளில் உள்ள 95% கிதாபுகள் எல்லாமே உருது தர்ஜுமா செய்யப்படுது, உருதுவில் வருது. அருமையானவர்களே, இந்த உலகம் ஃபுல்லாக இந்த மொழி வந்து கிட்டத்தட்ட 25% கிட்ட பேசப்படுறதுனால, 20%லேருந்து 25% பேசக்கூடிய மக்கள் இருக்கிறதுனால எங்கே போனாலும் இந்த உருதும் ஹிந்தியும் ரொம்ப அவசியமான மொழியாக இருக்குது. அதனால் இன்ஷா அல்லாஹ் உருது பாடத்தை நீங்கள் படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த வரலாறுகளை உள்வாங்கி கொண்டு, அருமையானவர்களே, உருது மொழிங்கிறது ரொம்ப ரொம்ப லேசு. இந்த உருது மொழியை யாரால் கற்றுக்க முடியாது அப்படின்னு சொன்னால், ரொம்ப திறமையானவங்களால் கற்றுக்க முடியாது. ஏன்னா ரொம்ப திறமையானவங்க தன்னுடைய மூளையை கசக்குவாங்க. இந்த உருது மொழியில் மூளையை கசக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. அதனால் ஒன்றுமே இல்லாத விஷயத்தை போய் என்னத்தரா கற்றுக்கிட்டுன்னு கற்றுக்க வரமாட்டாங்க. ரெண்டாவது வந்து பலவீனமானவங்க கற்றுக்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை இருக்கும். உள்ளே வந்து அவங்களால என்ன செய்ய முடியாது? வீடியோவை பார்க்கவே முடியாதுங்கும் போது அவங்களால கற்றுக்கவே முடியாது. யாரால் கற்றுக்க முடியும்னா, யாரால் பார்க்க முடிஞ்சு, யாரால் கேட்க முடிஞ்சு, யாரால் உள்வாங்க முடியுதோ இவங்களால் கண்டிப்பாக என்ன செய்ய முடியும்? கற்றுக்க முடியும். கண்டிப்பாக உங்களால் கற்றுக்க முடியும். இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்த வீடியோவிலேருந்து உருதுடைய அந்த பயணத்தை தொடருவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.